வணக்கம் நண்பர்களே. இன்று வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சுவையான பன்னீர் மசாலா செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து பன்னீர் துண்டுகளை லேசாக கோல்டன் பிரவுன் நிறம் வரும் வரை வறுத்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு ஸ்டெப் பன்னீருக்கு நல்ல டெக்ஸ்சரும் சுவையும் தரும். அடுத்து மற்றொரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் மற்றும் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்கவும். பட்டர் உருகியதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நறுமணம் வரும் வரை வதக்குங்கள். இப்போது நீளமாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்குங்கள். பிறகு நறுக்கிய குடை மிளகாய் மற்றும் ஒரு தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை கிளறவும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை முழுவதும் போகும் வரை வதக்குங்கள். இப்போது மஞ்சளத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் கரம் மசாலா சேர்த்து மசாலா நன்றாக வதங்கும் வரை கிளறுங்கள். பிறகு சிறிதளவு தயிர் சேர்த்து மசாலா கிரீமியாக மாறும் வரை சமைக்கவும். இப்போது நாம் வறுத்து வைத்திருக்கும் பன்னீரை சேர்த்து மசாலாவுடன் மெதுவாக கலந்து 2 நிமிடங்கள் லேசாக கொதிக்க விடுங்கள். இறுதியில் கையால் லேசாக நசுக்கிய கசூரி மேத்தியை தூவி மேலாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்தால் அசத்தலான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா தயார். இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பார்த்து உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற சுவையான ரெசிபிகளுக்கு RYZ ஃபுட் ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.